இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பை வச்சு ஒரு அருமையான சட்னி ரெசிபி செய்யலாமா? இந்த சட்னிக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை வந்து ட்ரையாக ஒரு பேனில் ஆயில் எதுவுமே சேர்த்தாமல் இதை நம்ம நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிட்டே வரணும். வறுத்து இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பு ஆறட்டும். இப்போ இதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பாதி அளவு வதங்கணும். இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 வரமிளகா நான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 5-6 பீஸ் தேங்காயும் இதோட ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ பருப்பு ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாசி பருப்பையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளி தேங்காய் இதையும் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா பல்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சட்னியை இந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்தும் இதோட சேர்த்துக்கிறேன். உளுந்து வந்து நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதை வந்து இதோட சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கொதி விடுங்க. கொதி விட்டிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக வற்றிட்டு இந்த அளவுக்கு திக்காக தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் ஒரு அருமையான சட்னி கிடச்சிடும். பாசிப்பருப்பை வச்சு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ருசியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து நல்லா கொதிக்க இட்லி கூடையும் தோசை கூடையும் ஊத்தாப்பத்து கூடையும் சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.